நெக்ஸ்ட் வந்து யாரு கூப்பிடலாம்? பாரத் கூப்பிடலாம். மிஸ்டர் பாரத், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். ஆக்சுவலாக இவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேணாம். ஃபைனலி எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? அப்படி பண்ணலன்னா இன்னிலேருந்து பண்ணிடுங்க. நான் வந்து உங்கள் சேனல்லாம் பார்த்துருக்கேன். உங்கள் கேங்கில் உள்ள எல்லாருமே ஏதாவது ஒரு சாமி பாட்டு தான் ரிங்டோனாக வச்சுருப்பாங்க. அது ஏன்? இப்போ பேசிக்காகவே வந்து ஹியூமர் பண்ண முடிவு பண்ணிட்டாலே நம்ம ஊரில் ஒரு நிறைய கண்டிஷன்ஸுன்னு கிடையாது, அது ரொம்ப ஈஸியான வேவாக இருக்குது. லைக் வந்து அதில் வந்து கெட்ட வார்த்தை இருக்குது, இல்லை ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு பண்ணாதான் அந்த ஹியூமரை ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு ஒரு மித்து இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ டேரக்டர் வந்து என்ன எடுத்து வந்தாருன்னா, ஒரு பயங்கரமாக க்ளீனாக ஒரு கெட்ட வார்த்தை, ஈவன் பாடி ஷேமிங் கூட இருக்கக்கூடாது, யாரையுமே கிண்டல் பண்ணக்கூடாது. ப்ரோட்டகனிஸ்ட் வந்துட்டு டீ காஃபி கூட குடிக்க மாட்டான், பால் தான் குடிப்பான். அப்போ அவன் இன்னும் கீழே எப்படி இருக்கலாம்? பால் குடிப்பான், அவன் வந்து ஃபோன் ரிங்டோன் கூட வந்து ஒரு சாமி பாட்டு தான் வச்சுப்பான். இப்படி ஒருத்தன் இவனை வச்சு ஒரு கதை, அவனுக்கு ஒரு கேரக்டர், அவன் சுற்றி இருக்கிற அந்த வேர்ல்டு, அதில் எந்த ஒரு கெட்ட வார்த்தை எதுவுமே இல்லாத ஒரு க்ளீனான ஒரு படம் அப்படின்றதுக்காக பேஸ்லேருந்து எல்லாத்தையும் இப்படி செட் பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பராக செட் பண்ணி உருவாக்கப்பட்டதுனால அந்த ரிங்டோனும் அப்படி வந்துச்சு. ஆக்சுவலாக பேசிக்காக நாங்கள்லாம் நல்லவங்க. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாடி ஷேமிங் கூட இல்லாமல் ஒரு மூவி பண்ணோம், ஆனால் அதை காமெடியாக பண்ணோம். எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கும் இல்லை அந்த ஜேர்னி? நீங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் மூவி அதுக்கு வந்து ஒரு ஹீரோயினை சூஸ் பண்ணோம். சாமே சூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேற யாரா பண்ணுவீங்களா? ஒய் சாம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம அதிகமாக ஸ்க்ரீன் டைமில் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா நம்ம கூட கோ ஆர்டிஸ்ட் கூட தான், அது வந்து ஹீரோயின் கூட தான் இருக்கும். ஸோ அவங்க நமக்கு ஆக்டிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிருக மாதிரி, நம்ம ஆப்போசிட் இருக்கவங்க எந்த அளவுக்கு நமக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால நிறைய ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிங் கம்பெனியாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்துட்டு ஆஃப் தி ஸ்க்ரீன் வந்துட்டு நமக்கு நிறைய இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக போய் கேமரா வச்சு ஜாலியாக இருக்க போதில்லை, ஆயிரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், டென்ஷனாக இருக்கும். அந்த நேரத்தில் கூட இருந்து நம்ம கோபமாக இருந்தால் அதை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறத சப்போர்ட்டிவாக, தள்ளி விட தள்ளி இருந்து அந்த மொத்த என்விரான்மெண்ட்டையும் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கோஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ எனக்கு ஈஸியாக கிடைச்சிட்டாங்க, அதனால அவங்க கிட்ட பேர் நல்லது. சாம், நீங்கள் கேட்க சொன்ன கொஸ்டின் கேட்டேன்ல, வந்துச்சுல, ஆன்சர் வந்துச்சுல. ஓகே, பர்ஃபெக்ட். தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஓகேவா? இப்போ வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் டீம்லாம் இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி போய் அங்கதான் ஷூட் பண்ணோம், எந்த கண்ட்ரி போவீங்க? எப்படி இதெல்லாம் கனவா தான் இருக்க போகுது. ப்ரோ நடக்கும் ப்ரோ, கண்டிப்பா நடக்கும். நீங்க யூஎஸ் போவீங்க, அங்க ஷூட்டிங் நடக்கும். அவங்க அப்பப்ப ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட்டுவாங்க பாருங்க, எப்படி ஏமாந்துருக்கு பாருங்க. சூப்பர் ப்ரோ. வேற யாரோ ஆடியன்ஸ் கொஸ்டின் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ மைக் வாங்கி பேசுகிறேன். உங்களோட நடிப்பு வந்து எப்படி இருக்கீங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நான் மெயினாக பக்கம் பார்க்கும்போது நான் நினச்சேன் என்ன இவர் தான் வந்து நடிக்கிறான்ட்டு. பட் இவர் இப்போ டாப்பில் இருக்காரு. என்ன உங்களுக்கு பார்த்து டாப்பில் இல்லை அதை ஏதோ ஹீரோயிசம் ப்ளஸ் காமெடி ரெண்டும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா வரணும்னு மிஸ் பண்ணுறேன். இன்னொரு இந்த இடத்துல நான் இன்னொன்று பதிவு பண்ணுறேன். என் பொண்ணு செகண்ட் பொண்ணு ஃபேஷன் டிசைன் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து படிக்கணும் ரொம்ப விருப்பம். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு இதில் புக் ஆகிருக்காங்க ஹீரோயினியா. ஆமாம், மாற்றம்னு ஒரு ஹீரோயின் காவியா. அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு மாற்றம்னு ஒரு இது புக் ஆகிருக்காங்க, ஷார்ட் ஃபிலிமுக்கு புக் ஆகிருக்காங்க. அவங்களோட விஷஸ் பண்ண வேணும், எல்லாம் விஷ் பண்ணிக்கோங்க. சமீப்தா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த பாப்பா வந்து அடிக்கடி அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஆல்ரெடி உங்க பாட்டு ரொம்ப போட்டு ஆடிட்டே இருப்பாங்க. நான் தான் கேட்டேன், பாப்பா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்ன பார்க்க சொல்லி. அப்போதான் சொன்னாங்க. உங்களுக்கு என்னோட விசேஷ் பா. தேங்க்யூ. இதுக்கு மேலே இன்னும் நல்லா நீங்கள் வளரணும். எல்லாருக்குமே என்னோட விசேஷ். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்போவே நான் பார்க்கும்போது நான் வந்து ஆல்மோஸ்ட் பிடிச்சேன். அதை பார்க்கும்போதே ஐ வாஸ் லைக், இல்லை இது ஏதோ ஒரு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருக்கணும், பேசாம கூட்டிட்டு வந்து. பட் தென் அவங்க உட்காரும்போது சரி ஓகேப்பா, பட் ஆல் தி பெஸ்ட் டு யூ டு. ஆல் தி பெஸ்ட். ஆட வெஸ்டா போச்சு என்னமா உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குதுமோ கொசுக்குது வாட திக்குதமா நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டமா கச்சி சேர நிக்குது கண்ணழைக்குது பொன்னணைந்திடமா அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்குமா.
ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இல்லை அது எனக்கு அதான் இந்த வீடியோடைய இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ஒய் சிங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிங்கிள், அது என்னுடைய ரொம்ப பெஸ்ட் மொமெண்ட் அது. ஏன்னா லைஃப்ல வந்துட்டு எப்பவுமே எதுவுமே ஈஸியாகவே கிடைக்காதுல்ல, நம்ம ஏதாவது ஒன்று தேடிட்டே இருக்கணும், அது ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் அதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணேன். யூடியூப் தான் அடுத்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பனிங்கான இதாக இருக்க போது. சேனல்ஸ்குள்ள போகிறதுக்குள்ள நமக்கு சான்ஸ் கிடைக்கல. யூடியூப் மூலியமாக போய் ஏதாவது பண்ணிடலாம்னு நினச்சி 14லேயே வந்து பிளான் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக அதுக்கான வேலைகளை பார்த்தோம். பட் அது 15, 16, 17 நடக்கவே இல்லை. அதுக்குள்ளே யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய கிரியேட் ஆகி பயங்கரமாக ஜம்ப் கட்ஸு, ஸ்மைல் செட்டு அப்படின்னு நிறைய சேனல்ஸ் கிரியேட் ஆகி பயங்கரமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ எங்க கூட ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும்போது வெறும் டெம்பிள் மங்கீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ இது எதுவுமே நடக்கலைன்னு போது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று நடந்தது தான் ஃபைனலி. அதுதான் ஃபைனலின்ற அந்த பேரே நாங்கள் வச்சோம். ஸோ அங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 monthsக்கு ஒன்றும் பெருசாக நடக்கல. அதோடைய அந்த ஃபைனலி பெருசாக க்ளோஸ் பண்ணிடுவோமான்ற முடிவெடுக்கும் போது நிரஞ்சன் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட் தான் ஒய் சிங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிங்கிள். ஸோ அந்த ஸ்கிரிப்டை ஒன்ஸ் அதை வாங்கி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்பயே ரொம்ப பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு 200% அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும் போது இது நம்ம லைஃப் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த ஸ்கிரிப்டை படித்து அன்னைக்கு நைட் நான் ரொம்ப ஹாப்பியாக தூங்கி அதுக்கு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு அந்த வீடியோ. ஏன்னா அந்த நைட் அதை படிக்கும்போது கூட நான் பண்ணுறதா இல்லை, சேனலில் வேற ஆள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது. அப்புறம் அவங்களாம் பண்ண டைமில் இல்லாதனால வேற வழி இல்லாமல் நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த டே வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டு அந்த மொட்டை மாடியில் நான் அப்புறம் என் கோ ஆர்டிஸ்ட் அப்போ தர்ஷினி ஒருத்தங்க அவங்க பண்ணது அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ், அது எதுவுமே என்னால் மறக்கவே முடியாது. அது இப்படி ஒன்று பண்ணணும்னு எனக்கு அன்னைக்கு தோணுச்சு, அது எப்படி நடந்துச்சு. ஸோ அது என்றைக்குமே எனக்கு அது பயங்கர ஸ்பெஷலான ஒரு தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல. டிப்பாக சொல்லணும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது நடக்குது. ஏன்னா என்கிட்டலாம் வந்து இப்போ நானும் அங்கே தான் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து யாராச்சும் சொன்னாங்கன்னா நீ வந்துட்டு நீ ஹீரோ ஆயிடுவ, நீ உண்மையிலுமே உன்னை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிலாம் சொன்னால் நான் நம்பியிருக்கவே மாட்டேன் நான். ஆனால் நான் லைக் அப்படி அது என்ன நடக்கும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே நம்ம வந்து நம்ம சினிமா பண்ண வந்திருக்கோம், அது வந்துடும். எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து வேறு எந்த ஆசையுமே இருந்ததில்லை. படம் பண்ண போகிறோம், நடிக்க போகிறோம், நமக்கு வேறு எதுக்கு தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு படிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், படிச்சு ஒன்றும் பண்ண போகிறோம், நடிக்க தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி அப்படியே இருந்து இன்னைக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது தான், இது வரைக்கும் மொத்த செட்லேயும் ஒன்றே ஒன்று தான் நினச்சேன், ஒன்றே ஒன்று தான் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாருமே ஹோப்பை விடாமல் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது எவ்வளோ டஃப்பான விஷயமா இருந்தாலும் சரி, அது நீங்கள் சிஎம் ஆகும்னு நினச்சா கூட ஆக முடியும். அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ இருக்க கண்டுறாதீங்க, ஆனால் அது உண்மை. அது கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூப் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷாட் வந்து எவ்வளோ ஒரு வேல்யூபுளாக இருக்குது. இன்னும் நீங்கள் அந்த கலர் வரைக்கும் இன்னும் மைண்டில் மெமரி இருக்குது. மூவியோட ஃபஸ்ட்டு ஷாட்டு ஃபஸ்ட்டு டைலாக் என்ன உங்கள் 2 பேருக்கும், அதை இங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? நான் வந்து ஒரு டாய் கம்பெனியில் குவாலிட்டி செக்கிங்காக இன்டர்வியூக்கு போயிருக்கேன். இவங்க வந்து டாய் டிசைனர் அவங்க. ஸோ அதுதான் அதோடைய கண்டென்ட்டு. ஸோ நான் என்னை தனியாக அனுப்புனா ஏதாவது சொதப்பிடுன்றதுக்காக என் கூட எங்கள் அண்ணன் வந்திருப்பாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்திருப்போம். எங்கள் அண்ணன் பேர் சரவணன், என் பேர் வந்து பாரத். அந்த படத்துப்படி நான் உட்காந்துருப்போம். அப்போ ஹீரோயின் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சீன் அவங்க நான் வந்து பார்க்குறது. அவங்க பார்க்கும்போது ஸ்லோ மோட தான் நான் பார்க்குறோம். அப்படி வராங்க. இப்போ he was telling நான் வந்து எதுக்கு படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, ரொம்ப ஹம்பிளாக சொன்னார்ல. ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாருமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு. அதுவும் சம்யுக்தா வந்து MA in Performing Arts ஃப்ரம் நியூயார்க் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இங்கே இருக்க எல்லாருமே எஃபோர்ட்டை போட்டு பயங்கரமாக படிச்சிருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி சைட் வந்து அவரோட ஆஸ்பிரேஷன் ஃபுல்லாக ஆக்டர் ஆகணுங்கிறது தான். ஓகே, அதனால வந்து கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோலை பற்றி அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் இட் செல்ஃப் வில் கிவ் யூ சப்போர்ட் சிஸ்டம். அதுதான் வந்து உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தில் இருக்கணும். அது வந்து எதுக்கு படிச்சேன்னு தெரியாம தான் அந்த டைமில் அந்த வயசுக்கு தோணுன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ அது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நான் படித்த படிப்புக்கும் நான் பண்ணுற வேலைக்கு சம்மந்தம் இல்லை தான். ஆனால் படிக்கும்போது நமக்கு ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பாங்கல்ல, அது டெஃபினட்டாக நீங்கள் எனி ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் பண்ண போகிற வேலைக்கு சம்மந்தமே எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் படிக்கும்போது நீங்கள் கற்றுக்கிற டிசிப்ளின் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் அங்கே போகும்போது ஈஸியாக தனியாக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே உங்களுக்கு நிறைய சான்ஸை வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். அந்த டிசிப்ளின் தான் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஹீரோ சான்ஸை பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதை பேசினா ஒரு 4 செஷன் வரும். அதனால சூப்பர், பயங்கரமாக ஹெல்ப். ஓகே, க்ரௌட்லி நீங்கள் 2 பேர் வந்து உங்கள் காம்பினேஷன்லேயே ஒரு 100+ மூவிஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எங்களுக்கெல்லாம் கொடுங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.